லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. என்னென்னலாம் லேர்ன் பண்ணிக்கிறோன்றத பற்றி நான் உங்களுக்கு பேசிக்காக நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் அதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ண பின்னாடி உங்களோட ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்றத பேசிக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நார்மலாகவே ஃப்ரெஷரோட ரெஸ்யூம் எப்படி இருக்குன்னா, ஒரு அப்ஜெக்டிவ் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அது கீழே ஒரு நீங்கள் எஜுகேஷன் என்னென்ன +1 10th எவ்வளோ, +1 +2ல எவ்வளோ, டிகிரியில் எவ்வளோ, மாஸ்டர் டிகிரி எவ்வளோன்றது இப்போ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஹாபி என்ன, என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? என்ன அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் காலேஜில், அப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் ரெஸ்யூம் நீங்கள் ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்ணக்கூடாது. ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரெஸ்யூம் தான் உங்கள ஃபிட்டான்றத சூஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகேங்களா? சூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்கள் ரெஸ்யூம் எப்படி இருக்குன்னா, அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க, அதாவது குளோபல் சர்டிஃபிகேஷன் என்ன முடிச்சிருக்கீங்க, உங்களோட ஸ்கில் என்ன, ஓகேங்களா? அதை பற்றி போடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் பேசிக்காக காலேஜில் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டோட ஓவர்வியூ இல்லைன்னா ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். ஃபைனலாக தான் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன். இப்படி தான் ஒரு ரெஸ்யூம் இருக்கணும். உங்களுக்கு ரெஸ்யூம் ஒரு ஃபார்மேட் வேணும்னா கமாண்டில் ரெஸ்யூம் டைப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு சாம்பிள் ரெஸ்யூம் வந்து நான் உங்களுக்கு இன்பாக்ஸ் சென்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஐடி ஜாப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை உங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.